Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா WhatsApp அப்கமிங்ல வர போற சில இன்ட்ரஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். இந்த ஃபீச்சர் பத்திலாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. நம்ம பார்க்க போற இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே சில ஃபீச்சர்ஸ் வந்து நார்மலா எல்லாத்துக்கும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் சில ஃபீச்சர்ஸ் வந்து சேனல் வச்சிருக்கவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒன் பை வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபீச்சர் வந்து பார்ப்போம். இன்னும் இதுக்கான ஒரு ஃபீச்சரே வரல அண்ட் இதுல ஒரு சப் ஃபீச்சரா வந்து இதை ஆட் பண்ணி நமக்கு வந்து பீட்டா டெஸ்டிங்ல வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. நான் பீட்டா டெஸ்டிங்ல இருக்கேன், பட் இந்த ஃபீச்சர் எதுவுமே வந்து எனக்கு இந்த ஷோ ஆகல. பட் நான் டெய்லி அப்டேட் பண்ணி தான் இருக்கேன். என்ன ஃபீச்சர் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்க உங்களுக்கு நார்மலா வரும்போது உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு வந்து பெட்டரா இருக்கும். வாட்ஸ்அப்ல நம்ம யாராவது ஃப்ரெண்ட்ஸுக்கு சேட் பண்ணோம்னா நம்ம நம்பர் சேவ் பண்ணிட்டு அதை வந்து சேட் பண்ணுவோம். அதுக்கு பதில் வந்து யூசர் நேம்னு ஒரு கேட்டகரி கொண்டு வரதா வந்து வச்சிருந்தாங்க. அண்ட் அது வருமானு சொல்லி வெயிட் பண்ணிட்டு தான் இன்னும் அதுவே வரல. அண்ட் அந்த யூசர் நேமை வச்சு சர்ச் பண்ற மாதிரி, அதாவது கான்டாக்ட்ஸ்ல நம்ம போய் நேம் ஃபோன் நம்பர் வச்சு சர்ச் பண்ணா நமக்கு கான்டாக்ட் சேவ் பண்ண வந்து ஷோ ஆகும். ஸ்கிரீன்ல வந்து பாருங்க. இப்போ அதுல எக்ஸ்ட்ராவா யூசர் நேம்ங்கிற ஒரு ஆட் பண்ணிருக்காங்க. நம்ம யூசர் நேம் ஏதாவது செட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த யூசர் நேம் சர்ச் பண்ணாலும் நமக்கு வந்து ஷோ ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நான் அதான் சொல்லியிருந்தேன், யூசர் நேமே இன்னும் வரல, சர்ச் பண்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருதான் சொல்றாங்க. சம் பீட்டா டெஸ்ட் வந்து ரோல் அவுட் பண்ணிட்டான்னு சொல்றாங்க. பட் எனக்கு இன்னும் வரல. நான் வந்து என்னோட அப்டேட் படி தான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். பட் சம் பீட்டா டெஸ்ட்டுக்கு வந்து ரோல் அவுட் பண்ணி தான் வந்து சொல்றாங்க. ஸோ யாராவது வீடியோ பார்த்துட்டு இருக்க பீட்டா டெஸ்ட் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஸோ வந்துருச்சு இல்லையா கமெண்ட் செக்ஷன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அடுத்த ஃபியூச்சர் வாட்ஸ்அப்ல வந்து இந்த ஏஐ அசிஸ்டன்ட் வந்து ஒன்று எனேபிள் பண்ணுறதா வந்து சொல்லியிருந்தாங்க. நம்ம ஏதாவது ஒரு டவுட்ஸ் வாட்ஸ்அப் சம்மந்தப்பட்டதை ஏதாவது கேட்கணும்னா இந்த அசிஸ்டன்ட் நம்ம வந்து கேட்க முடியும். அண்ட் ஏஐ மெட்டா ஏஐன்னு சொல்லலாம். ஸோ அதோட ஷார்ட்கட்ஸ் வந்து எனேபிள் பண்ணுறதா செம் பீட்டா டெஸ்ட்டுக்கு வந்து ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. ஸ்க்ரீனில் வந்து பாருங்க, இந்த ஐக்கான் வந்து நம்ம முன்னாடி வந்து ஷோ ஆகும். நம்ம அதை கிளிக் பண்ணி அசிஸ்டன்ஸ் கூட வந்து நம்ம ஏதாவது டவுட்ஸ் வந்து இன்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஏஐ பேஸ்ட் அசிஸ்டன்ஸ் அண்ட் டிஃபால்ட்டாக செட் ஆஃப் ஆன்சர்ஸ்லாம் அவங்க வந்து வச்சிருப்பாங்க. நம்ம கேட்கும்போது அதுக்கு வந்து பதில் வந்து கொடுக்கும். அண்ட் இதுதான் வந்து இருந்துச்சு. இதுதான் வந்து ஷார்ட்கட் ஐக்கான் வந்து புதுசாக வந்து கொடுத்துருந்தாங்க. இது டிஃபால்ட்டாக அங்கேயே இருக்க மாதிரி இருந்துச்சு. இப்போ அடுத்த ஒரு அப்டேட்ல அண்ட் ஷார்ட்கட் வந்து எனேபிள் ஆர் டிசேபிள் பண்ணிக்க முடியும். அந்த அப்டேட் வந்து இன்னும் பீட்டா டெஸ்டிங் வந்து ரோல் அவுட் பண்ணல. எல்லாத்துக்குமே சம் பீட்டா டெஸ்டிங் வந்து ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. சாட் ஆப்ஷன்ல ஸோ ஏஐ மெட்டா பட்டன் சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை எனேபிள் இருந்துச்சுன்னா நமக்கு முன்னாடி வந்து இன்டர்ஃபேஸ்ல வந்து ஷோ ஆகும் அந்த ஐக்கான். ஒருவேளை நம்ம டிசேபிள் பண்ணிட்டோம்னா, வேணா நமக்கு விருப்பம் இல்லைன்னா டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா வந்து ஷோ ஆகுது. ஸோ இதை வந்து ரெண்டு அப்டேட் இன்னும் ஏஐ அந்த அசிஸ்டன்ட் ரோல் அவுட் ஆகல அண்ட் ஷார்ட்கட்ஸ் கூட வந்து வரப்போகுது. ஸோ இது எல்லாமே சம் பீட்டா டெஸ்ட் வந்து ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. எனக்கு இன்னும் வரல. அண்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கூட நான் செக் பண்ணி தான் வந்தேன். இன்னும் எனக்கு இந்த ஷோ ஆகல. வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து ப்ராப்பராக வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். அண்ட் அடுத்து நான் பார்க்க போகிற ஃபீச்சர்ஸ், இது சேனல் வச்சிருப்பீங்க. வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் சேனல் வச்சு யூஸ் பண்ணிருப்பீங்க. அவங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். வாட்ஸ்அப் சேனலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு சில வாட்ஸ்அப்பில் கைட்லைன்ஸ் எல்லாமே இருக்குது. கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் இருக்கும். நம்ம யூடியூபுக்கு, இன்ஸ்டாகிராமு, டெலிகிராம், வாட்ஸ்அப் சொல்லி எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கைட்லைன்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. அதுல இருந்து மீறினோம்னா நம்ம சேனலை வந்து டெலிட் பண்ணிடுவாங்க. எந்த ஒரு கேள்வி கேட்பாடு இல்லாமல் டெலிட் பண்ணிடுவாங்க. ஸோ சேனல்ஸ்க்குன்னு சில அலர்ட்ஸ் எல்லாமே வந்து வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சேனல் சஸ்பெண்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த லிங்க்ஸ் வந்து வேலிடா இருக்காது, யாரை கிளிக் பண்ணாது ஒர்க் ஆகாது. அண்ட் யாராவது வந்து ஜாயின் பண்ணாலும் அந்த பாஸ் ஹிஸ்ட்ரி வந்து ஷோ ஆகாது. என்னென்ன ரெக்வஸ்ட் வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் காரணங்கள் இதெல்லாம் நீங்க சேனலோட எல்லா கைட்லைன்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ சேனல் அலர்ட்ஸ் வந்து நீங்க பார்த்துக்க முடியும். அண்ட் டெலிட் பண்ற ஆப்ஷன்ஸும் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் ஏதாவது மீறிட்டீங்கன்னா உங்களுக்கு ஷோ பண்ணிருப்பாங்க. சேனல் டெலிட் பண்றாலும் நீங்க டெலிட் பண்ணிக்கலாம் அந்த அலர்ட்ஸை பார்த்துட்டு. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க அந்த சேனலை ஒரு வேளை சஸ்பெண்ட் ஆச்சுன்னா அடுத்த ஒரு அப்டேட்ல நீங்க ரெக்வஸ்ட் டு ரிவ்யூ வந்து கொடுத்துக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு யூடியூப்ல வந்து ஒரு கம்யூனிட்டி கைடன்ஸ் வந்து ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்கன்னா, நீங்க எதுவுமே ஒரு தப்பு பண்ணலன்னா நம்ம ரிவ்யூ வந்து கொடுப்போம். ஸோ ஒன்ஸ் நம்ம ரிவ்யூ அப்பீல் பண்ணோம்னா அது செக் பண்ணி பார்த்துட்டு யூடியூப் தரப்புல இருந்து ஓகே இந்த எந்த வீடியோலையும் எல்லாமே ஃபாலோ பண்ணிருக்காங்க கைட்லைன்ஸ் சொல்லிட்டு நமக்கு அந்த வீடியோவை ஆக்சஸ் பண்ற மாதிரி கொடுத்துருவாங்க. சேம் அதே மாதிரி தான் வாட்ஸ்அப்லையும். ஸோ அதுல சில டிஃபால்ட்டா கேட்டகரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து சில அப்டேட்ஸ் வந்து மிஸ் அண்டர்ஸ்டுடா வந்து பண்ணிட்டேன், எல்லா கைட்லைன்ஸும் வந்து ஃபாலோ பண்றேன், இந்த மாதிரி சில 4-5 கேட்டகரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க செலக்ட் பண்ணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு கைட்லைன்ஸும் நீங்க மீறாம சேனல் சஸ்பெண்ட் ஆச்சுன்னா நீங்க தாராளமா ரெக்வஸ்ட் ரிவ்யூ கொடுக்கலாம். அல்லது நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் மறுபடியும் இன்னொரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரியும் நம்ம கொடுத்துட்டு ரிவ்யூ கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து கொடுப்பாங்க. ஒரு 30 நாள் நமக்கு வந்து டைம் இருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து டெலிட் பண்ணுவாங்க. ஸோ அதனால அவங்க நினைச்சாலும் அதை ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டு சேனல் வந்து சஸ்பெண்ட் ஆயிருந்துச்சுன்னா டெலிட் பண்ணுறாலும் டெலிட் பண்ணிக்கலாம், ரெக்வஸ்ட் ரிவ்யூ கொடுக்குறாலும் கொடுக்கலாம். ஸோ எத்தனை பேர் சேனல் வச்சிருக்கீங்க? நம்ம சேனலுக்கும் ஒரு சேனல் இருக்கு, பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் யாராருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்காதுன்னு சொல்லி வந்து தெரியல. வீடியோ பார்த்துருக்க நீங்கள் வந்து முடிவெடுத்துங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லைன்னு சொல்லி. ஸோ எந்தெந்த ஃபீச்சர் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எந்தெந்த ஃபீச்சர்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் வெயிட் பண்ணிட்டே இருங்க. பீட்டா டெஸ்டிங் வந்து ரோல் அவுட் பண்ணதுக்கப்புறம் நார்மலாக ஸ்டேபிள் வெர்ஷன் வந்து ரோல் பண்ணுவாங்க. இன்னும் சில மாதங்கள் ஆயிரும்.
2 months அந்த ஆயிரம் எல்லாத்துக்குமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரோல் அவுட் பண்ணுறதுக்கு எனக்கே இன்னும் வந்து வரல. ஒருவேளை நீங்கள் பீட்டா வெர்ஷனில் வந்து ஜாயின் பண்ணணும்னு வச்சிங்கன்னா எப்படி ஜாயின் பண்ணுறது தெரியலனா டிஸ்கிரிப்ஷன் வீடியோக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்து பீட்டா வெர்ஷனில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டு ஸ்டேபிள் வெர்ஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நீங்களும் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். பட் சின்ன சின்ன பக்ஸ் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு ஓகேனா தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா